ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பவுல் ஃபுல்லாக முருங்கைக்கீரை. இது வந்து பரங்கி கீரை, பம்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனோட கீரை, பிஞ்சு கீரை வந்து ஒரு பவுல் அளவுக்கு வாஷ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி விதை நீக்கி எடுத்துக்கிட்டேன். கடலை கிரவுண்ட் நட்டு ஒரு 3 ஸ்பூனு வறுத்து தோலோடு எடுத்துக்கிட்டேன். இது கருவடகம் 1/2 ஸ்பூனு, கல்லுப்பு 1/2 ஸ்பூன். இப்போ கடலை எண்ணெய் சுட்டுருச்சு. ஃபஸ்ட்டு வடகத்தை தாளிச்சுக்கிறோம். எண்ணெய் சுட்டதுமே சிம்மில் போட்டுருங்க. வடகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோன்னா துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு, வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம 1/2 கிளாஸ் நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றணும், கல் உப்பையும் போட்டுருங்க. தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிட்டு பரங்கிக்கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். பரங்கிக்கீரையை போட்டு ஒரு 1 நிமிஷம் ஆனதும் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நல்லா பச்சை நிறம் மாறாமல், ஜாஸ்தி பாயில் பண்ணாமல் பொரியல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து இன்னும் 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா தண்ணி பாருங்கள் சுண்டி வருது. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு லாஸ்ட்டாக அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடலை வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொடி ஆட் பண்ணிட வேண்டியது. கீரை நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் அந்த கடலை பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பரட்டினீங்கனாலே போதும். ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கடலைப்பொடி சேர்க்கும்போது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கிராமத்து ஸ்டைல் சுவையான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து முருங்கைக்கீரையும் பரங்கிக்கீரையும் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். முருங்கைக்கீரையோட சத்துக்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பரங்கிக்கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் A and C இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, டீத் அண்ட் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. பரங்கிக்கீரையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் ஐசைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இப்போ சின்ன வயசுலேயே பசங்க வந்து கண்ணாடி போட்டுடுறாங்க. இது வந்து வாரம் ஒரு முறை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஐசைட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.